நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நன்மை செய்கிறவர், யாவரையும் குணமாக்குகிறவர். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். இயேசு நன்மைகளின் நாயகன். உலகத்தில் மிகவும் பிரபலமான கதாநாயகர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படும் கதாபாத்திரத்தில் காசுக்காகவும் இன்னும் சிலர் கட்சிக்காக காட்சிக்காக நன்மை செய்வது போன்று காண்பித்துக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து மாத்திரமே காலமும் காதலும் கட்சியும் கண்ணார கண்டவைகளும் மாறினாலும் அவர் மாத்திரம் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். நன்மைகள் எதிர்பார்த்து செயல்படும் நன்றி உணர்வு இல்லாத ஜனங்கள் மத்தியில் நமக்காக எந்தவித நன்மையும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்காமல் நம்முடைய அன்பு மாத்திரம் அவர் எதிர்பார்த்து நமக்காக யாவையும் நன்மையாக செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிசாசானவனின் தந்திர செயல்களில் சிக்கி தவிக்கும் யாவரையும் விடுவிப்பவராகவும் குணமாக்குபவராகவும் இருக்கின்றார். ஊர் ஊராக தெரு தெருவாக சீசனுக்கு வரும் நபர்கள் போன்று அல்ல, எப்பொழுதும் நம் நினைவாக, அதுவும் யாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணும் பொருட்டு தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார். இன்று பரிசுத்த ஆவியானவரை நமக்கென்று நன்மை செய்யும்படி அனுகூலமான முடிவுகளை தரும்படி அதே அபிஷேகத்தை நமக்குள்ளும் கொடுத்திருக்கிறார். நாம் வளமாய் வாழ, வல்லமையாக செயல்பட அவர் மேல் இன்னும் அதிகமாய் வாஞ்சையாய் இருப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்களுக்காக நன்மை செய்கிறவராகவும் எங்களை குணமாக்குபவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.